இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ப்ரிலிம்ஸ்னால் என்ன, மெயின்ஸ்னால் என்ன, இன்டர்வியூனா என்ன, ப்ரிலிம்ஸ்க்கு எவ்வளோ படிக்கணும், மெயின்ஸுக்கு எவ்வளோ படிக்கணும், ப்ரிலிம்ஸில் என்னென்ன சிலபஸ் இருக்குது, எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஒரு சப்ஜெக்ட்ஸை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துருக்கும், அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் என்ன, இந்த மாதிரி இதை தான் பிளான்னு சொல்கிறது. அப்போது பர்ஃபெக்டான ஒரு பிளான் வந்துருக்கணும். நம்ம எந்த மந்த்துக்குள்ளே நம்ம முடிக்க போகிறோம், ஒரு டார்கெட், எப்போ ஆப்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்போ ஆன்சர் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இது எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளான் தான். அதாவது இதை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, பட் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளான் இருக்கணும், ஒரு டென்டேட்டிவ் பிளான் மாதிரி. ஸோ நம்ம இதெல்லாம் இப்படி பண்ண போகிறோம், இதெல்லாம் நம்ம செக்லிஸ்ட்டில் வந்துருக்குது, இதெல்லாம் நம்ம முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது தான் செய்யும். ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா போகலாம், நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் வரலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நம்மளுக்குன்னு ஒரு பிளான் இருக்குதுல்ல, ஒரு 5 நாள் நம்மளால் படிக்க முடியல அப்படின்னாலும் 6வது நாள் ஒரு பர்ஃபெக்ட் பிளான் இருந்தால் தான் அந்த பர்ஃபெக்ட் பிளானை நம்ம எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அப்போது அந்த பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி, பர்ஃபெக்ட் எக்ஸாம் பிளான் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது பிகினர் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா வராது. ஸோ தெரிஞ்ச சீனியர் ஆஸ்பிரண்ட் இல்லை எப்படியும் ஒரு இன்ஸ்டியூட் கூட டைப் ஆகிருப்பீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல மென்டர்ஷிப் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு தெளிவாக கேளுங்க. உங்களோட அந்த எக்ஸாம் உங்களோட ஹவர்ஸ் டியூரேஷன், ஒரு சில ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு சில செல்ஃபாக படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ உங்களோட விஷயத்த சொல்லிவிட்டு, ஸோ உங்களோட லைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃப்ளோவில் படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, தென் அதுக்கு நான் எப்படி பண்ணணும், ஒரு பர்ஃபெக்ட் பிளான் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க ஒரு பிளான் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் பிளான் இல்லாமல் இந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்கிறதுங்கிறது இன்றைக்கி பண்ணுறது நல்லாயிருக்கும், ஒரு வாரம் நல்லா படிச்சுட்டு இருப்போம், அடுத்த வாரம் போகும்போது வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு இருப்போம், இதுவும் முடிச்சிருக்க மாட்டோம், அதுவும் முடிக்க முடியாது. எண்ட் ஆஃப் தி டேல பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டு செல்ஃப் டவுட் தான் வரும். ஐயோ என்னடா இந்த எக்ஸாம் கஷ்டமாக இருக்குது, நம்மளால கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் டவுட் தான் வரும். ஸோ அதனால் வடிவேல் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.